I welcome you to learn English. இங்கிலீஷ் டென்சஸ் தெரியாமல் இங்கிலீஷில் பேச முடியாது. கேஷுவலாக ஒரு அசர்ட்டிவ் சென்டென்ஸ் எழுதினாலும் சரி, ஒரு கேள்வி கேட்டாலும் எக்ஸ்க்ளமேட்டரி சென்டென்ஸ் எந்த சென்டென்ஸாக இருந்தாலும் கண்டிப்பாக அந்த டென்ஸ் அப்ளை பண்ணணும். அது மாதிரி எந்த டென்ஸை எப்பெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு மாடல் சென்டென்சஸ் இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த மாதிரி மாடல் சென்டென்சஸில் இருக்கிற வேர்ப்ஸ் சப்ஜெக்டை ரீப்ளேஸ் பண்ணி உங்களுடைய ஓன் சென்டென்சஸை ஃப்ரேம் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். தட் இஸ் தி மெயின் எய்ம் ஆஃப் திஸ் சேனல். ஐ வெல்கம் யூ டு தி சேனல் Sen Talks Plus. இந்த வீடியோவில் முக்கியமான இங்கிலீஷ் டென்சஸில் மாடல் சென்டென்சஸ் கொடுத்துருக்கேன். இங்கிலீஷ் டென்சஸ் பற்றி ரொம்ப எலாபரேட்டிவாக எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்னொரு சேனல் Sen Talksல பாருங்கள். அதில் ஒவ்வொரு டென்சஸ்க்கும் நான் எலாபரேட்டிவாக எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்கேன். நவ் லுக் அட் திஸ் ஃபர்ஸ்ட் டென்ஸ், சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். சாதாரணமாக, அதாவது ரெகுலராக நடக்கிற ஒரு விஷயம், எப்போவும் நடக்கிற ஒரு விஷயம், அதை சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் தான் சொல்லணும். நாங்கள் எப்போவும் 5 மணிக்கு எழுந்திரிப்போம். We wake up at 5 AM. He gets up. இதில் அந்த வேக் அப்படிங்கிறது வேர்பு, ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்கிற வேர்பு. சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் இருக்கிறப்ப ஒரு முக்கியமான ரூல் அப்ளை பண்ணணும். ஒருமை, அதாவது சிங்குலர் வந்துச்சுன்னா வேர்போட எஸ் ஆட் பண்ணணும். செகண்ட் சென்டென்ஸ் பாருங்கள், he gets up from bed regularly at 5 AM. இது ரெகுலராக நடக்கிற ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கோம், சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் சொல்லியிருக்கோம். அந்த ரூல் அப்ளை ஆகிருக்கு பாருங்கள். ஹீ அப்படின்னா ஒருத்தர், ஸோ வேர்போட எஸ் ஆட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி ஐ கோ டு காலேஜ் டெய்லி அட் 9 AM. ஐ அதுவும் சிங்குலர் தான், அது மட்டும் எக்ஸம்ஷன். வி கோ டு ஆஃபீஸ் யூஸ்வலி அட் 8 AM. ஹீ கோஸ் ஃபார் ஒர்க் அட் 9 AM. இது எல்லாமே சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்கிற வாக்கியங்கள். ரெகுலராக நடக்கிற விஷயங்களை சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் தான் சொல்லணும். வி யூஸ்வலி கோ டு டெம்பிள் ஆன் ஃப்ரைடேஸ். வெள்ளிக்கிழமைகளில் நாங்கள் வழக்கமாக கோயிலுக்கு போவோம். ஷீ கோஸ் டு சர்ச் ரெகுலர்லி ஆன் சண்டே. த ஸ்டூடெண்ட்ஸ் வாட்ச் மூவிஸ் ஆன் சாட்டர்டே. இந்த இடத்துல ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கிறது பன்மை, அதனால் வாட்ச் அப்படின்னு நிறுத்திட்டோம். இதுவே ஸ்டூடெண்ட் அப்படின்னு இருந்துச்சுன்னா வாட்ச் அப்படிங்கிற வேர்போட இஎஸ் சேர்த்துருப்போம். ஐ அப்படிங்கிற வேர்ட் மட்டும் எக்ஸம்ஷன். ஐ ஆல்வேஸ் ரிட்டர்ன் ஃப்ரம் ஆஃபீஸ் அட் 5 AM. ஸோ சிங்குலராக இருந்தாலும் வேர்போட எஸ் ஆட் ஆகாது. வி யூஸ்வலி கெட் பேக் டு ஹோம். கெட் பேக் அப்படின்னா திரும்புறது. கெட் பேக் டு ஹோம் அட் 6 PM. 6 PM அப்போ நாங்கள் ரிட்டர்ன் வருவோம். நிகழ்காலத்தில் ஒரு வேலை நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னா அதை ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் சொல்லணும். ஐ ஆம் ஒர்க்கிங், நான் வேலை செய்து கொண்டிருக்கிறேன். ஹீ இஸ் வாட்சிங், அவர் கவனித்து கொண்டிருக்கிறார். தே ஆர் வெயிட்டிங், அவர்கள் காத்து கொண்டிருக்கின்றனர். ஸோ ஒரு வேலை அந்த நேரத்தில், அதாவது நிகழ்காலத்தில் நடந்துக்கிட்டு இருக்கு, அப்போ வேர்போட ஐஎன்ஜி ஆட் பண்ணுறோம், பி வேர்ப் சேர்க்குறோம். உடனே செய்ய போகிற வேலையை சொல்கிறதுக்கும் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் யூஸ் பண்ணுவோம். அதாவது இமீடியட் ஃப்யூச்சர். ஃப்யூச்சர் டென்ஸ் அப்படின்னா வில் ஷால் யூஸ் பண்ணுவோம். உடனே செய்ய போகிறோம், இமீடியட் ஃப்யூச்சர், உடனே செய்ய போகிறோம் அப்படின்னா ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் யூஸ் பண்ணலாம். அதாவது கோயிங் டு. ஐ ஆம் கோயிங் டு ட்ரா, நான் வரைய போகிறேன். வி ஆர் கோயிங் டு வாட்ச் அ ஃபில்ம், நாங்கள் ஒரு மூவி பார்க்க போகிறோம். ஷீ இஸ் கோயிங் டு குக் எ டிஷ். ஹீ இஸ் கோயிங் டு மேக் எ ப்ராப்ளம். ஓகே, இந்த கோயிங் டு அப்படிங்கிறது ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ், இமீடியட் ஃப்யூச்சர். ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் இல்லை ரொம்ப நாட்களுக்கு அப்புறம் செய்ய போகிறோம் அப்படின்னா, அதாவது எதிர்காலத்தில் சொல்ல போகிறோம் அப்படின்னா சிம்பிள் ஃப்யூச்சர் டென்ஸ் யூஸ் பண்ணணும். சிம்பிள் ஃப்யூச்சர் டென்ஸ் அப்படின்னாலே வில் ஷால் உங்களுக்கு ஞாபகத்தில் வந்துடணும். ஹீ வில் டூ த ஒர்க், அவர் அந்த வேலையை செய்வார். ஷீ ஷால் மேக் அரேஞ்ச்மெண்ட். தே வில் ட்ராவல். யூ வில் அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, இதில் மேக்ஸிமம் வில் தான் யூஸ் பண்ணுவோம். ஷால் அப்படிங்கிற வார்த்தையோட வில் தான் யூஸ் பண்ணுவோம். இங்கிலீஷ் டென்சஸில் முக்கியமான டென்ஸ் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். அதாவது நிகழ்காலத்தில் ஒரு வேலை நடந்து முடியுது அப்படின்னா அதை ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் சொல்லணும். அதே மாதிரி இப்போ தான் நடந்து முடிஞ்சிருக்கு அப்படிங்கிறதுக்கும் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். ஹேஸ், ஹாவ், இந்த 2 வார்த்தைகளும் உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரணும். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் அப்படின்னு சொன்னாலே ஹேஸ், ஹாவ் ஞாபகத்துக்கு வரணும். இந்த ஹேஸுக்கு அடுத்து வர்ற வேர்ப் கண்டிப்பாக பாஸ்ட் பார்ட்டிசிபிளாக தான் இருக்கணும். ஸோ ஒரு வேர்ப் படிக்கிறப்ப ப்ரெசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ், பாஸ்ட் பார்ட்டிசிபிள் 3 ஃபார்மையும் சேர்த்து படிச்சுக்கணும். பாஸ்ட் பார்ட்டிசிபிள் எக்ஸ்பிளைன் பண்ணி நிறைய வீடியோஸ் Sen Talks சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோஸ் பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாக புரியும். Now look at these sentences. இந்த சென்டென்சஸ் எல்லாமே ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் இருக்குது. ஐ ஹாவ் கம்ப்ளீட்டட் த ஒர்க், நான் வேலையை செஞ்சு முடிச்சிட்டேன். ஹாவ் வந்திருக்கு, கம்ப்ளீட்டட் வந்திருக்கு பாருங்கள். அந்த கம்ப்ளீட்டட் அப்படிங்கிறது பாஸ்ட் டென்ஸ் கிடையாது, பாஸ்ட் பார்ட்டிசிபிள்.
She has done a mistake. We have counted all. He has made a visit. ஸோ has சிங்குலருக்கு வரும், have ப்ளூரலுக்கு வரும். இதுலேயும் அந்த ஐ அப்படிங்கிற வார்த்தை எக்ஸம்ஷன், அதாவது ப்ளூரலோடு சேர்ந்துக்கிறோம். ஒரு வேலை அல்லது ஒரு செயல் முடிஞ்சு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு அப்படின்னா சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் சொல்லணும். சிம்பிள் பாஸ்ட் டென்ஸுக்கு இந்த வேர்ப் ஃபார்மோட பாஸ்ட் ஃபார்ம் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்லீப் அப்படின்னா ஸ்லெப்ட், டேக் அப்படின்னா டுக், அது கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். தே வெண்ட், வெண்ட்டுங்கிறது கோ அப்படிங்கிற வேர்போட பாஸ்ட் ஃபார்ம். அதே மாதிரி ஷீ டுக், ஷீ டேக்ஸ், ப்ரெசன்ட் ஃபார்மில் ஷீ டேக்ஸ், பாஸ்ட் டென்ஸில் ஷீ டுக். ஹீ காட், காட் அப்படிங்கிற வார்த்தை கேட்ச் அப்படிங்கிற வார்த்தையோடைய பாஸ்ட் ஃபார்ம், அதை ப்ரெசன்ட் ஃபார்மில் சொல்லி பாருங்கள். ஹீ கேச்சஸ், ஹீ காட், ஹீ கேச்சஸ் அப்படின்னு சொல்லுவோம். இஎஸ் ஆட் பண்ணுறோம், ஏன்னா ஹீ சிங்குலர். ஸோ சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் வர்றப்ப ஒரு ரூல் அப்ளை பண்ணுறோம். பன்மை வந்துச்சுன்னா வேர்போட எஸ் ஆட் பண்ணக்கூடாது, ஒருமை வந்துச்சுன்னா வேர்போட எஸ் ஆட் பண்ணணும். ஸோ ஹீ கேச்சஸ். ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டடீடு, ஸ்டடி அப்படிங்கிற வேர்டோட பாஸ்ட் ஃபார்ம். ஐ டைப்டு, டைப் அப்படிங்கிற வேர்போட பாஸ்ட் ஃபார்ம். முக்கியமான டென்சஸ்க்கு மட்டும் இந்த வீடியோவில் மாடல் சென்டென்சஸ் பார்த்துருக்கோம். ஐ வேக் அப் அட் 6 AM. ஸோ இது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ், ரெகுலராக நடக்கிற ஒரு விஷயத்தை சொல்கிறதப்ப சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் சொல்லணும். அதே மாதிரி யூனிவர்சல் ஃபேக்ட், அதை சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் தான் சொல்லணும். சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் சொல்கிறப்ப முக்கியமான ரூல் அப்ளை பண்ணணும். சிங்குலர் வந்தால் வேர்போட எஸ் ஆட் பண்ணுறது. அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள். ஐ ஆம் கோயிங் டு காலேஜ். இது ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ், ஒரு செயல் நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போ வேர்போட ஐஎன்ஜி ஆட் பண்ணுறோம். ஐ ஆம் கோயிங் டு காலேஜ், நான் காலேஜுக்கு போய் கொண்டிருக்கிறேன். ஐ வில் கோ டு மார்க்கெட் அட் 5 PM. 5 மணிக்கு நான் மார்க்கெட் போவேன். ஸோ இந்த 5 மணி அப்படிங்கிறது ரொம்ப நேரம் இருக்குது, டைம் இருக்குது. அப்போ இனிமேல் நடக்க போகுது, எதிர்காலம். ஐ வில் கோ டு மார்க்கெட் அட் 5 PM. ஸோ சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ். ஐ ஃபினிஷ்டு எஸ்டர்டேஸ் ஒர்க். நேற்றைய வேலையை நான் முடித்து விட்டேன். ஃபினிஷ் அப்படிங்கிற வேர்போட பாஸ்ட் ஃபார்ம் ஃபினிஷ்டு. இது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். ஐ ஹாவ் ஜஸ்ட் நவ் ஃபில்டு த எக்ஸாம் ஃபார்ம். நான் இப்போ தான் எக்ஸாம் ஃபார்மை ஃபில் பண்ணேன், இப்போ தான். ஸோ நடந்து முடிஞ்சு கொஞ்சம் நேரம் தான் ஆகுது. அந்த மாதிரி செயல்கள், அதாவது நிகழ்காலத்தில் நடந்து முடிகிற செயல்கள். இது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் அப்படின்னாலே ஹாவ், ஹேஸ் உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரணும், பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஞாபகத்துக்கு வரணும். ஒரு சென்டென்ஸ் எடுத்துக்கோங்க, நீங்களாம் இமேஜின் பண்ணி ஃப்ரேம் பண்ணுங்கள். அந்த சென்டென்ஸ் எந்த டென்ஸில் இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். அந்த டென்ஸ்லேருந்து வேறு டென்சஸ்க்கு அந்த சென்டென்ஸை கன்வெர்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுறப்ப எல்லா டென்சஸும் உங்களுக்கு மனப்பாடம் ஆயிரும். அடுத்த வீடியோவில் இன்னும் நிறைய இங்கிலீஷ் மாடல் சென்டென்சஸோடு பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் சப்போர்ட்.